மாண்பு உறுப்பினர் திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள். ப்ளீஸ் இந்த மைக் இது பண்ணுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள, முதலாக இந்திய வரலாற்றில் நம் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒரு மரியாதைக்குரிய ராஜேந்திர பிரசாத் அவர்களால் 1952 திருவாளர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட சட்டம் நிராகரிக்கப்பட்டதற்கு பிறகு 1989 முதலாக பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் ரிசர்வேஷன், பெண்களுக்கான மறுமண சட்டம் என்று பெண்களினுடைய வாழ்க்கையை இந்திய தேசியத்தில் அவர்களும் இந்த சமூகத்தினுடைய அங்கமாக ஆக்கிய மாபெரும் புரட்சியாளர் 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கலைஞர் அவர்களினுடைய நினைவு நாளில் அந்த முத்தமிழ் அறிஞரை வணங்கி உலகமெல்லாம் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இரண்டாவது உலகப் போர். அதற்கு பிறகு அதை போன்ற ஒரு போர் நடைபெற்றதில்லை. எல்லாரும் பேசப்படுகிற ஒரு பெயர் அடால்ஃப் ஹிட்லர். உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு விடுமோ, இந்த மனித இனம் அடிமைப்பட்டு விடுமோ, உலகத்தை சூரியனே மறையாத பேரரசாக பார்த்த அந்த இங்கிலாந்து நாட்டு மக்கள் அடிமைப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தோடு இருந்தபோது அந்த இரண்டாவது உலக வாரை டிக்ளேர் பண்ணி அனைத்து மக்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் 1945 உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் கிளைமண்ட் அட்லி அவர்கள், அவர் ஒரு பாரிஸ்டர், அவர் பெரிய நிபுணர், அவர் வெற்றி பெற்று விட்டார். அந்த கொலிஷன் கவர்மெண்ட்ல துணை பிரதமராக இருந்தவர். அப்போது கிளைமண்ட் அட்லியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவனை, உலகமெல்லாம் உச்சரித்த அந்த வின்ஸ்டன் சர்ச்சிலை, ஒரு பெரிய ஆரேட்டரை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய கதாநாயகன் என்று பத்திரிகைகள் கேள்வி கேட்கிற போது கிளைமண்ட் அட்லி சொன்ன வார்த்தையை இந்த அவையிலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஜனநாயகத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சாதாரண மனிதன், சர்ச்சில் ஒரு மகா புருஷர். அந்த வகையில் தெய்வத்துக்கு ஒப்பாகக்கூடிய மாபெரும் தலைவன் சர்ச்சில். அவருடைய சாதனையை தேர்தலில் வெற்றி பெற்ற நான் எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது என்று சொன்ன கிளைமண்ட் அட்லியினுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து இந்திய ஜனநாயக வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகா புருஷனை, அந்த அவதார புருஷரை யாராலும் எந்த இடத்திலும் தேட முடியாத அளவிற்கு மாண்புமிகு மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் கிண்டியினுடைய மெட்ரோ பாலத்தில் போய் சேர்ந்தா பார்த்தாலும், நம்மளுடைய மெட்ரோ ரயிலில் போய் பார்த்தாலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தாலும், இந்த நாட்டில் எந்த திட்டங்களில் பார்த்தாலும் அதில் தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இத்தலைவனை போன்று யாரும் திட்டம் கொடுக்க முடியாது என்று தெய்வத்தை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அணுவிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் தான் இந்துவும் சொல்கிறது, இஸ்லாமியும் சொல்கிறது, கிறிஸ்தவமும் சொல்கிறது, வைணவமும் சொல்கிறது, சைவமும் சொல்கிறது. அதை போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவன் உலகத் தலைவருக்கு ஒப்பான முத்துவேல் கருணாநிதியை எங்கும் தேட வேண்டாம், அவர் எல்லா இடத்திலையும் இருப்பார் என்பதை நினைவு கூர்ந்து அச்சமில்லை, 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 உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்ற முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரியை இன்றளவும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற எங்களினுடைய இளைஞர்களினுடைய வழிகாட்டி, இந்த தமிழகத்தை வழிகாட்ட போகக்கூடிய நட்சத்திரம் எங்கள் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய அவை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி இந்த அவையில் என்னை ஒவ்வொரு முறையும் பக்குவப்படுத்திக் கொண்டு வார்த்தைகள் பேசுகிற போதும், படிக்கின்ற போதும், இந்த அவைக்கு நான் வருகிற போதும் எவ்வாறு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிற
எங்களுடைய அவையினுடைய துணைத் தலைவர் KN நேரு அவர்களையும், எங்களுடைய கொறடா மற்றும் முன்னணி தலைவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கு அவையின் மாடத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை தேர்தலிலே வெற்றி பெற செய்த மிகப்பெரிய ஒரு சரித்திர தலைவர், பெரிய பெண்ணியவாதி, பெரியாருடைய செயலை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தாய்க்கோழியை போன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், எங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்கள் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள், கழக உடன்பிறப்புகள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்ஜெட்ல நானும் தேடி பார்க்கிறேன். முன்வரிசையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர்களுடைய புத்தகங்களினுடைய பக்கங்கள் மிக அருமையாக இருந்தது. மேலே அட்டை பக்கம் அதை தேடி பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்க்கிறேன், ஆளுநர் கட்சியினுடைய அமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன். ஆனால் இருக்கிறதை போன்று தெரிகிறது, ஆனால் என் கண்ணுக்கு புலப்படம் இருக்கிறது. இப்படித்தான் இருக்கிறது இருக்கிறது என்பது தேடி போய் பார்க்கிற போது அதற்கு பேர் காணல் நீர் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த பட்ஜெட். ஏற்கனவே நாங்கள் என்ன திட்டங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். அமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சொல்லியிருக்கிறார். நாங்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய வாதத்தை நான் வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்களுடைய பாசனத்துறையினுடைய அமைச்சர், உங்களுடைய அக்ரிகல்ச்சருடைய மினிஸ்டர், உழவர் பெருமகனுடைய இந்த திட்டத்தை இந்த பட்ஜெட்ல கொடுத்தார். சுழன்றும் ஏற்பின்பது உலகம், உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனினுடைய வாக்குக்கேற்ப உழவு தொழிலுக்கு பின்னால் தான் அனைத்து தொழிலுக்குமே செல்கிறது. அந்த அளவிற்கு உழவு தொழிலில் எவ்வளவு சிறப்புகளை இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பக்கங்களை எல்லாம் வரிவிடாமல் நான் படித்து பார்த்தேன். அதுல நாங்க நுண்ணீர் பாசனம் சொல்லி எங்களுடைய அமைச்சர் MRK அவர்கள் பட்ஜெட்ல, நம்மளுடைய வேளாண்மை பட்ஜெட்ல அவர் வாசிக்கிறார். அவருடைய பக்கத்தையும் எடுத்து பார்த்தேன். 1183 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறார்கள். 3 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பளவு அது பயன்பெறும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா உங்களுடைய பட்ஜெட்ல 735 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க. ஒன்னு குறையும் ஒன்னுல கூடும். அதில் நீங்க துளி துளியாய் திட்டம், நுண்ணீர் பாசனம் துளி துளி என்னன்றா பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இவர் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி டெரிவேட் பண்றது, எப்படி கம்பேரிசன் பண்றதுன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் ட்ரிப் இரிகேஷன், டியூப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன், ஸ்ப்ரேயர் இரிகேஷன், இதுதான் நுண்ணீர் பாசனம். இவங்களுடைய ஏதாவது துளி துளியா என்று சொன்னா வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதே விஷயம்தான் அதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் அதில் குறைவாக இருக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் கொடுத்திருக்கிறது பனை மேம்பாட்டு இயக்கம். ஏதோ ஒரு பெயர் மாற்றங்கள் எது இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஏன் மெயின் பட்ஜெட்டுக்கு போகாம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு போறேன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாய் மண்புழு உரம் தயார் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மண்புழு உரம் தயார் பண்றதுக்காக போன ஆட்சியிலையும் ஒதுக்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாற்றத்திற்கான அரசு என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த நாடு எவ்வளவோ கனால் இரிகேஷன், எவ்வளவோ டேம் இரிகேஷன், WRD டேங்க் இரிகேஷன், டியூப் இரிகேஷன் என்று பல்வேறு இரிகேஷன். ஆனா எங்க ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். மாண்புமிகு நிதியமைச்சருடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். எங்க ஊர்ல நாங்கள் எந்த விதமான பயிர்களை செய்கிறோம், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட்ல இவங்களுக்கு என்ன இரிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவாலிட்டியா
எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் செஞ்சு கொடுப்பிருக்கேன்னு உங்க பட்ஜெட்ல பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. இந்த மண்புழு உரத்துக்கு வர்றேன். டிஏபிக்கு சப்சிடிஸ் மட்டும் 63,000 ரூபாய் ஒரு டன் டிஏபிக்கு. ஒரு டன் யூரியாவுக்கு சப்சிடி 35,000 37,000 ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த மாடு விற்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, கோழி வச்சுக்கிறவங்க, எங்க நேரம் என்ன மாதிரி மாடுகளையே வச்சு அந்த உரத்தை போட்டு விவசாயம் பண்றவங்க, இவங்கெல்லாம் தயார் பண்ற இந்த உரத்திற்கு ஏதாவது சப்சிடிஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களா? இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி இருப்பீங்களான்னு உங்களுடைய பட்ஜெட்ல பார்த்தேன். மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் சொன்னிருக்கிறீர்களே வெளியே எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாடி தோட்டம் அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அவகோடா பழம் அங்க இருக்கக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த முறை ஆட்சி, எங்கள் ஆட்சி நிறைவேற போகிற நேரத்தில் நான் இதே அவையிலே கேட்டேன், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டில் 10,000 ரூபாய் மானம் பார்த்த பூமியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த அரசு அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். மக்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் விவசாய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம், நெல்லுக்கு ஆதார விலையாக 3,500 கொடுப்போம், கரும்புக்கு ஆதார விலையாக 4,500 கொடுப்போம், குதிரைவாளி, திணை, வரகு, பனிவரகு போன்ற மைனர் மில்லட்ஸ்க்கெல்லாம் நாங்க சப்சிடிஸ் பணம் கொடுப்போம், பல்சஸ்க்கு 2 மடங்கு விலை கொடுப்போம், மக்காச்சோளத்திற்கு குவிண்டாலுக்கு 500 ரூபாய் நாங்க பணம் கொடுப்போம். எப்படி உங்களுடைய வரி வரியாக 317 கோரிக்கைகளில் எங்கள் பகுதியில் பார்த்திருக்கக்கூடிய விவசாய மக்கள் நீங்கள் இரட்டிப்பாக 100 ஏக்கர் விவசாயம் வைத்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னால் இருக்கிற போது நாகப்பட்டினத்தில் பேசியிருக்கிறார்கள். விவசாயி என்றால் 1 ஏக்கர் விவசாயம் செய்திருக்கிற விவசாயி தான், 100 ஏக்கர் விவசாயம் பண்ணி இருக்கிற ஒரு விவசாயி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இந்த விவசாய கடன் தள்ளுபடி விடும் என்ற கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். அதனாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியில், எங்கள் தானை தலைவனுடைய ஆட்சியில், தமிழ்நாடு போற்றுகிற உத்தம தலைவனுடைய ஆட்சியில் நீங்கள் தேடுகிறீர்களே, இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற மக்களினுடைய கனவு நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஏறக்குறைய 24,000 கோடி 5 ஏக்கர் நிலத்திற்கு தள்ளுபடி, 5 பவுன் நகைக்கு தள்ளுபடி, சுய உதவி குழுக்கள் கடன் பெற்றிருக்கிற கடனுக்கு தள்ளுபடி என்று மொத்தம் 24,000 கோடியை நாங்கள் பல்வேறு கடன்களில் வரவு வைத்து தள்ளுபடி வைத்திருக்கிறோம். நீங்கள் அதையும் தாண்டி 50,000 கோடி தள்ளுபடி பண்ணுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மானாவாரி நிலங்களுக்கு மார்க்கெண்டேயர் என்ன 10,000 ரூபாய் கேட்கிறது. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அவர் 20,000 ரூபாய் மானாவாரி நிலங்களுக்கு கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விவசாயிகள் எல்லாம் இப்போது கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது இந்த திட்டத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தோம், எதுவுமே இல்லை. பட்ஜெட்டோடு இதோடு முடிந்து போய்விடவில்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணை உள்ளத்தோடு கணக்கு பார்க்க வேண்டாம். தனிநபருடைய கடனில் தான் உங்கள் கண் இருக்கிறது. 1,25,000 ரூபாய் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடன் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய்விடவில்லை. திருச்சியிலே பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தால் சென்டர் சிட்டி திருச்சி பார்க்கிறவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வியக்கிறார்கள், கிண்டி பாலத்தை வியக்கிறார்கள், மெடிக்கல் கல்லூரிகளை அதிமுக கொண்டு வந்தோம் சொல்லியிருக்கிறோம், உங்களையும் நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்களும் கொண்டு வந்திருக்கிறோம், எங்களையும் ஆதரிக்கிறோம். இதையெல்லாம் டெவலப்மெண்ட், எஜுகேஷன் டெவலப்மெண்ட், மெடிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இந்த இண்டெக்ஸ் காண்டி தான் இந்த பணத்தை செலவழிச்சுக்கிறோம். கடன் வாங்குறோம். இங்க வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கார் வாங்குறாங்க. யுனோவா கார் 32 லட்சம் 37 லட்சம் வருது. 37 லட்சத்துக்கு பிரீமியம் காசு 10 லட்சம் 5 லட்சத்தை கட்டிட்டு என்ன செய்யறோம்? கார் வாங்கிட்டு வர்றோம். வீடு லோன் வாங்குறோம். சென்னை இவ்வளவு பெரிய சிட்டியா டெவலப் ஆயிருக்கு. பாரிஸ் நகரத்து வீதிகளை விட சென்னை பிரம்மாண்டமாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ். அண்ணன் சேகர் பாபு சிஎம்டிஏ மினிஸ்டரா இருந்திருக்கிறார். அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்க அவங்க சொந்த காசுல வந்திருக்காங்க. கடன் எதற்காக வாங்கப்படுகிறது? அது மூலதன செலவுக்காக வாங்கப்படுகிறது.
ஏழைகளினுடைய கல்விக்காக வாங்கப்படுகிறது. எந்த கடனுமே வாங்க முடியாமல் இருக்கிற அன்றாடம் காட்சியாக இருக்கிற ஒரு 131 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது. என் இடைநிற்றல் 10வது வகுப்பு 12வது வகுப்பு நின்று போயிடக்கூடாது. அவன் பிஜி வரைக்கும் படிக்கட்டும். எவ்வளவு பிஹெச்டி வரைக்கும் படிச்சாலும் மாசம் உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். நீ எவ்வளவு வரைக்கும் படிச்சாலும் தமிழ் புதுமை பெண் திட்டம், எவ்வளவோ திட்டங்களை அள்ளி கொடுத்த அந்த நாயகன், அந்த பட்ஜெட் எல்லாம் இங்க ஏதாவது இருக்குமா? உறுப்பினர் 14 நிமிஷம் பேச வச்சிருக்கேன். 2 நிமிஷத்துல முடிச்சிருங்க. நீங்க இதுவரைக்கும் நல்ல, நான் என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகர், அவரை போன்ற ஒரு பண்பாளராக இருக்க வேண்டும் தான் நான் நினைச்சேன். சில நேரங்கள்ல தூத்துக்குடி மண்ணுக்கே இருக்கக்கூடிய வேகம், கொலை வாளினை எடுடா கொடியோர் செயல் அறவே, கொலை வானிலை எடுடா. நம்ம மட்டும் கொலைவாளினை எடுக்குன்னு சொல்லி நீ உள்ள பிடிச்சு போட்டுறாங்க, கொஞ்சம் பார்த்து கேட்க. பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாளினை எடுடா பெரும் கொடியோர் செயல் அறவே, பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது, சிறுத்தையே உன்னை எலியனை இகழ்ந்த ஒரு மத்தியில், சிம்புட்பறவையே சிறையை விரி, வெளியில் வா என்று கேட்டார். ஆம், அந்த பாலை சிறைச்சாலையில் தான் இந்துக்கள் சைவர்கள் காசிக்கு செல்கிறார்கள், வைணவர்கள் திருப்பதிக்கு செல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எங்களுடைய சபாநாயகரை போன்றிருக்கிறவர்கள் ஜெருசலேம் போறாங்க, அங்கிருந்து மெக்காவுக்கு செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் திமுகவினுடைய தொண்டர்கள், அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாரதிதாசனுடைய கோட்டை சொன்னார் அவரு வரிகளை. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆட்சி 2026க்கு வருவதற்கு முன்பு அதே பாரதிதாசன் கவிதைகள் வரியில் எங்களுடைய பிரச்சாரம் இருந்தது. ஓடப்பனாய் இருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலை மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார். இதுதான் எங்களுடைய ஆட்சி. தொடருங்க. மகிழ்ச்சி, நீங்கள் பாரதிதாசனை மதித்திருக்கிறீர்கள். அதனால்தான் சிறை கதவுகளுக்கு பின்னால் மீண்டும் இந்த அவையிலே நான் வந்து பேசுவதற்கான ஒரு பெரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் தானை தலைவன் 1965வது வருடம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 58 நாட்கள் அந்த பாலை சிறையில் இருந்திருக்கிறார்களே, அதைத்தான் திமுகவில் இருக்கிறவர்கள். ஒரு நிமிடத்தில் முடிச்சிடுறேன் ஐயா. அமைச்சர் பேசுறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவர் ஏதோ சிறை கதவுக்கு பின்னால் இருந்து வந்ததாக தெரிவித்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி பேச வேண்டாம் என்பது. அது போக மேலும் ஒரு விஷயம், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த அவை குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் பொதுவெளியில் கடந்த மாதம் அவதூறாக மோசமாக பேசியிருந்தார். அது குறித்து முதலமைச்சர் குறித்தும் இந்த அவை குறித்தும் தேவையற்ற பேச்சுக்கள் அவர் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, சட்டத்துறை அமைச்சர் எதற்காக சொல்லியிருந்தால், காலையிலேயே சட்டமன்ற உறுப்பினர் மீது நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கோம். சபாநாயகர் தெரிவிப்பாருங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் காலையில் என்னை சந்தித்து, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வெளியில் பேசிய பேச்சு அவையின் மாண்பை குறைப்பதாகவும் அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும், அது சட்டமன்ற மாண்பினை குறைப்பதாக இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே அவையில் ஒரு சிறப்பான கருத்துக்களை நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேசிய பேச்சை அனைவரும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பேச்சு முடிந்தவுடன் அந்த வன்முறை பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பல பேர் பேரவைத் தலைவர் எனக்கு கடிதமும் எழுதியிருந்தார்கள்.
தொலைபேசி மூலமாகவும் எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். நிருபர்கள் பத்திரிகையாளர் கேட்கிற போது கூட இந்த வளாகத்திற்குள்ளே நடந்த சம்பவங்களிலே என் அனுமதி பெற்று கைது செய்யப்படுவது எப்படி என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக நான் தெரிவித்தேன். ஆனால் இதிலே மிகவும் மனமும் வருந்துகிற ஒரு செய்தி என்ன என்றால், மாண்புமிகு உறுப்பினர் இந்த அவையில் இப்போது எல்லோரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக அவருடைய பேச்சை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே தரமான ஒரு பேச்சாக பேசுகிறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில் அவர் பேசிய பேச்சு என்பது என்னை போன்ற உங்களை போன்ற அனைவருடைய மனதினை வருத்தத்தை ஏற்படுத்தியது. என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறோம்டா, நாங்கள் என்ன கோமாளி பையன் நினச்சிட்டு இருக்கியா? சட்டமன்றத்தில் நாம் பயந்து ஓடணுமா? பேய் அடித்த மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொத்து பரோட்டா, இருங்க படிக்கிற கொத்து பரோட்டா போல. என்னடா கொத்து பரோட்டா? உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான, இருங்க கொஞ்சம் இருங்க சார், எவ்வளவு கேவலமா பேசினேன். இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள், இவன் தான் ஊழலுடைய மொத்த உருவம் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுதான் அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். நான் என்ன சொல்றேன், இருங்க, இது குறித்து ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள நான் போகல. அதில் எந்த காலகட்டம்